இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 16:3. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த வசனத்துக்கு வந்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் தேவன் தரிசனமாகி உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு அப்புறமும் சாராய்க்கு நம்பிக்கை இல்லாமல் அவருடைய வேலைக்காரியாகிய ஆகார் என்னும் பெண்ணை ஆபிரகாமுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஆகார் இஸ்மவேல் என்னும் ஒரு குமாரனை பெறா. அவன் எப்படிப்பட்டவனா வாழ்வானா? துஷ்ட மனுஷனாய், சகோதரருக்கு விரோதியாய், எல்லாருக்கும் எதிராக இருப்பான்னு தேவன் சொல்லிட்டார். இந்த இஸ்மவேலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வனாந்திரக்காரன். இவனுடைய தலைமுறை தான் அராப் மக்கள். சரி, இங்கே தேவனாக கொடுத்த ஆசீர்வாதத்துக்கும் சாராயா உண்டு பண்ணிக்கிட்ட வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவனோட திட்டத்தின்படி செயல்படும்போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஈசாக்கை கொடுத்து இஸ்ரவேல் தலைமுறை அனைத்துக்கும் தேவன் இந்நாள் வரைக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஆனால் சாராயினால் ஆகார் மூலியமாக பிறந்த இஸ்மவேல் பிரிந்து போனான். அப்படி போனதுனால இஸ்லாமிய மக்கள் உருவாகி பிரிவினை உண்டாச்சு. இதனால் இயேசு கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் இன்னும் கடவுள்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்மவேல் நல்லவனாகவும் வாழலை. அப்போது நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் திட்டத்தின்படி செயல்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர, நாம் அவ்விசுவாசத்தினாலேயோ இல்லை அதிக பிரசங்கித்தனத்தினாலேயோ இல்லை அவசரப்பட்டோ நம்மளோட இஷ்டத்துக்கு செயல்படும்போது அது சாபமாக மாறுது. அதனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்துக்கு நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும், அவசரப்படக்கூடாது. ஆமேன்.